டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை இன்று இரவுக்குள்ளாக மத்திய அரசுக்கு அனுப்புகிறது தமிழக அரசு என்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை இன்று இரவுக்குள்ளாக மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடும் எனவும் அதிகாரப்பூர்வ தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட அரசினர் தீர்மானம் இன்றே மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அதிகாரிகள் தகவலினை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், விவரங்கள். மத்திய சுரங்கங்கள் மற்றும் கனிமத்துறை அமைச்சகம் சார்பாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஆலை அமைப்பதற்கான ஏலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதிக்கு எதிராக மதுரை மாவட்டம் முழுவதுமே பொதுமக்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்லுயிர் தளமாக தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரிட்டாப்பட்டியில் இயற்கை வளங்களையும் பண்டைய கால மரபுகளையும் அளிக்கக்கூடிய வகையிலான இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வலியுறுத்தல்களை தொடர்ந்து விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிராகவும் இந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை ரத்து செய்ய கோரியும் தமிழக அரசு சார்பில் அரசினர் தீர்மானம் இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவருமான துரைமுருகன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அரசினர் தீர்மானத்திற்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று இரவுக்குள்ளாக இந்த அரசினர் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பில் 2022ஆம் ஆண்டு பல்லுயிர் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே இதற்கான ஒப்பந்த அறிவிப்பு வெளியிட்டதாகவும் அந்த ஒப்பந்த அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்து 10 மாத காலத்திற்கு தமிழக அரசு எந்த விதமான எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை என மத்திய அரசினுடைய சுரங்கத்துறை அமைச்சகம் சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான பல்வேறு கேள்விகளை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் எழுப்பியிருந்தார். மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டிய திமுக எம்பிக்கள் இது தொடர்பாக எந்த விதமான எதிர்ப்புகளையும் பதிவு செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி ஒன்றை அளித்திருந்தார். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த டங்ஸ்டன் ஏலத்திற்கு அனுமதி கிடைக்காது எனவும் அது என்னையும் மீறி அது வரும் பட்சத்தில் நான் முதலமைச்சராக நீடிக்க மாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதியும் இன்றைய தினம் அளித்திருந்தார். எனவே முதலமைச்சருடைய வாக்குறுதியின் அடிப்படையில் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், பாமக, பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விசிக என பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசினர் தீர்மானம் இன்று இரவுக்குள்ளாகவே மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.